இதுக்கான பதில் அக்னி கிட்டே கேட்கலாம். திரு அக்னி. சில நேரம் செந்தில்வேலு சார் நெறியாளராக மாறிடுறாரு. நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும். எல்லாரும் ஒரு பங்கேற்பாளராக தான் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கட்சியினுடைய தாத்பரியமே விசிகாவினுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் இல்ல அண்ணன் மணியரசு கேட்டால் சொல்லுகிறேன். எதன் அடிப்படையில் இங்க பாருங்களேன் சார், இங்க பாருங்களேன் சார். இல்ல கேள்வி வாங்கிக்கோ. இல்ல மாத்தி விட பார்த்தாரு. கேள்வி வாங்கிக்கோ. அண்ணாமலைக்கு இதுக்கு இல்ல கேள்வி வாங்கிக்கோ பாருங்க. இல்ல அதுல இருந்து ஒரு கேள்வி 5 கேள்வி. இல்ல அண்ணாமலை சொல்றதை ஏன் நீங்க பேசுறீங்க? இல்ல கேள்வியை வாங்கிக்கோ. ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்க்கு வந்துருவோம். இல்ல கேள்வி வைக்கோம். கேள்வி வாங்கி கேளுங்க. இப்ப அண்ணா அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாஜக அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. அதன் காரணமாக கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அழைப்பாக அதை பார்க்க முடியுமா, இல்லை அதிமுக கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கறதா? அதை அழைப்பாகவும் பார்க்கல, பாசிட்டிவ் சைனாகவும் பார்க்கல. ஒன்று, இங்கே மரியாதைக்குரிய விசிக கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், கலைஞர் அவர்களோடு அரசியல் செய்திருக்கிறார், புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு அரசியல் செய்திருக்கிறார். அனுபவம் மிகுதியாகத்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிறார். திமுக கூட்டணியிலேயே வாக்கு சதவீதமும் ஆற்றல் வலிமையும் அதிகமாக இருக்கிற கட்சி விசிக. இப்போ அது இருக்கட்டும். நான் எதுவுமே குற்றங்குறை காண வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் முதல்ல இதில் 2 நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய முனைவர் வைகை செல்வன் அவர்கள் சந்தித்தார், பேசினாங்க. வெளியில் ஓட்டை விழுந்தது என்று சொன்னார். சரி, ரைட்டு. அதற்கு சரிங்க இல்லைன்னு மறுத்து தெரிவிச்சிட்டார்ல விசிக கட்சியினுடைய தலைவர். தெரிவித்ததற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாஜகவை தவிர்த்து அதிமுகவுடன் சேர தயார் அப்படின்னா அதையுமே அண்ணன் வைகை செல்வன் அவர்கள் தான் சொல்லி கொடுத்தாரா என்ன? ஆகவே அங்கு அந்த கூட்டணியோடு இருப்பதற்கு சில நெருடல், பிரியமில்லாமலோ அல்லது எப்படியோ. அப்போ அனுபவம் மிகுந்த 2006 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கூட்டணியோடு வந்தது, இதெல்லாம் வரலாறுகள். இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோம். ஆனால் எங்கள் இயக்கத்தின் விசிகாவினுடைய கொடியை நட முடியவில்லைன்னு சொல்லி இது ஓட்டையா பார்க்க மாட்டீங்களா? கருத்து மோதல் இருக்கு. கட்சி கூட்டணிக்குள்ளாக எந்த முரணும் இல்லை அப்படின்னு பல மேடைகளில் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, திருமாவளவனும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதே சினாரியோ மக்களவை தேர்தலில் ஏன் பொருந்தலை? ஏன்னா அதிமுக தனித்து தான் நின்றது. ஆனால் அப்போ அதிமுக மீது வேறு விமர்சனம், பிஜேபியோடைய பி டீம் ஒரு முகமுடி அணிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு இதே பல மேடைகளில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியிலும் விடுதலை சிறுத்தைகளுமே விமர்சனம் பண்ணியிருக்கே. சார் இது நல்ல கேள்வி. நேசப்பிரியன் சார், நீங்களே தேவப்பிரியன் சார், நீங்களே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, அப்போ ஏன் சேரலை அப்படின்னு சொல்லி கேட்டபோது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அது நாடாளுமன்ற தேர்தல், இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். ஆனால் அதிமுக தானே? அதிமுக ஒரு வலிமை வாய்ந்த இங்கே கேள்வியே கிடையாது சார். அதிமுகவா அல்லது பாஜகவா, அது இங்கே கேள்வியே கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு இயக்கம் விசிக. பாஜக அல்லாத அதிமுகவுடன் நாங்கள் சேர தயார் என்று சொன்னாரே, இது யாராவது சொல்லி கொடுத்ததா இல்லை அவரே சொன்னதா? அண்ணன் வன்னியரசு அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். இப்போ நான் இது கேட்பது, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதில் கேட்டவரை வெளியேற்றிட்டீங்கல்ல, நீங்கள் இப்படி கேட்க முடியுமா? இப்போ இவைகள் எல்லாமே மனக்குமுறலாக இருக்கிறது. இல்ல கேட்டவரை வெளியேற்றிட்டாங்கன்னா ஆதவர்ஜனா நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா கட்சியுடைய கொள்கை என்னைக்கு அவங்க பின்வாங்கலையே. அவங்க எங்களுடைய இலக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற உறுதியா தானே இருக்காங்க. அவங்க ரைட், உறுதியா தான் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா இவங்களுடைய எண்ணிக்கை குறைந்தது ஒரு 30 அல்லது 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு அதிகரிக்கணும்ல. அப்போ அதிமுகவை வச்சு இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்பி இல்லாத தேமுதிகவுக்கும் அந்த விருப்பம் இருக்கு. தேசிய அளவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதுல ஆசை இருக்குல்ல. அது யாருக்கு இருக்கணும் இருக்கக்கூடாது நம்ம எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீரோடையாக நான் பார்ப்பது எப்படின்னா, ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, ஐயா ஜூனியர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றதுக்கு மறுப்பு தெரிவித்து, இல்லை அதுக்கு திமுக பாமக பிரச்சனைக்கு திமுக காரணம்னு ஐயா டாக்டர் மருத்துவர் ஜூனியர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார்.
இல்லை அதெல்லாம் வந்து இது இல்லை, அப்போ திமுக மேலே அப்படிலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுவனர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறார். நான் இப்போ கேட்குறேன், அந்த சிக்னல்னால மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் நம்ம அதிமுகவோட போகலாமோ என்று நினைத்திருப்பாரோ என்று அரசியல் வட்டாரங்கள் நினைக்குமா நினைக்காதா? நீங்க பேசுறீங்க, அடுத்த நாள் மறுப்பு தெரிவிச்சிரும்ன்றீங்க. அப்ப மக்கள் எதைத்தான் நினைக்கிறது? வருவீங்களா வரமாட்டீங்களா? இல்ல வரவே மாட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னா இந்த கருத்தை ஏன் சொல்லணும் பொது தளத்துல? அது விவாதத்துக்குரிய பொருளா மாறாதா? அப்ப நீங்க பேசுறத பேசிவிட்டு இல்ல நாங்க அங்கதான் இருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த கருத்தை ஏன் பேசினீர்கள்? காரணம் அங்க உண்மையின் நிலை அப்படித்தான். ரெண்டு பேர் கடையில சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு 50 ரூபா கொடுத்தேன் 100 ரூபா கொடுத்தேன் பிரச்சனை வரும்போது இன்னொருத்தர் 1000 ரூபாய் நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்காத காசை கேட்கிற மாதிரி காங்கிரஸ் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நாங்க தான் துணை முதலமைச்சர்னு. அதுக்கு இடையில அண்ணன் திருமாவளவன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால், இதுக்கு இடையில ஐயா சண்முகம் அனகாபுத்தூர் பிரச்சனையில என்ன சொல்றாரு? இல்ல 98.5% நீங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலப்பா, நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இந்த பார்வைகளை எல்லாம் அரசியலில் இருக்கிறவங்க பாப்பாங்களா மாட்டாங்களா? சார் ஒரே ஒரு குறுக்கிட்டு ஒரு வரி தான் ரொம்ப சகோதரர் சொல்லிக்கிட்ட பொழுது சொன்னார், சிக்னல் அங்கிருந்து வந்தது, டாக்டர் ஐயா ராமதாஸ் அவரிடம் வந்ததால் அண்ணன் எழுச்சி தமிழர் இப்படி பேசுகிறார் என்பார். ஒரு சின்ன கரெக்ஷன், எழுச்சி தமிழர் சொன்னது நேற்று, ஐயா ராமதாஸ் சொன்னது இன்று. நேற்று இன்று தானே, போன ஆண்டு இல்லையே சார். சிக்னல் வந்த அப்புறம் பேசினார்னா எப்படி சார்? தேர்தலுக்காக தானே இந்த முதல் சுற்று நினைக்கிறேன். இல்ல இந்த முதல் சுற்று நேற்று இன்று 24 மணி நேரத்துக்குள்ள நடந்தது. திருமாவளவன் பேசிய இல்ல முதல் சுற்று கருத்து என்ன போல வன்னியர் பேசில இருக்கிறவங்களுக்கு தெரியாதா இது? இல்ல வன்னியர் சீட்ட பேசுறாரு. வன்னியர் திமுகவோடு கூட்டணி வலிமையோடு தான் இருக்கு, எந்த இடத்திலும் முறிவு என்பது இல்லை அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறாரு. அதிமுகவோடு பிரச்சனை, எங்களுக்கு எந்த கூட்டணி அமைக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒரு கமாவும் வைக்கிறார். எதை நோக்கி இந்த பயணம்? நேற்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் முடக்கத்தான் பாண்டியன் அவருடைய 25வது ஆண்டு நினைவு நாள். அந்த நினைவு நாள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் தான் எங்களுடைய தலைவர் ஒரு அரை மணி நேர உரை தான். அந்த உரை அதை முழுமையாக கேட்டிருந்தாங்கன்னா இந்த குழப்பம் இருக்க வேண்டியதில்லை. தெளிவாக அதில் வந்து சொல்கிறார், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதிமுக கூட போகலாம், ஆனால் அங்கே பாஜக இருக்குது, அதனால் அதுக்கு எங்கள் தொண்டர்களுக்கு எங்களுக்கு அவர் வந்து சொல்கிறது ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. எங்களுடைய தலைவர் வந்து ஒரு முனைவருங்கிறதுனால அவருடைய ஒவ்வொரு அரசியல் சொல்லாடலும் அல்லது ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து கொஞ்சம் நுட்பமாக வந்து அது புரிய வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் அது வந்து சில நேரங்களில் புரியும் அவர் சொல்கிற விஷயங்களில். அப்போ மரியாதைக்குரிய அரசியலில் வந்து எப்போவுமே வந்து கூர்மையாக கவனிச்சிட்டு இருக்கிற அக்னீஸ்வரன் அவர்களுக்கு அது தெரியும். ஆனால் அதை இங்கே வந்து அவர் ஓப்பன் பண்ண மறுக்கிறாரு. அதிமுக கூட நாங்கள் சேரலாம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அப்படின்னா, பாஜக வந்து மிக மோசமான ஒரு மதவாதத்தை பரப்புகின்ற ஒரு கட்சி, சனாதனத்தை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கி வந்து நடக்கிற இந்தியா முழுக்க நடக்கிற பயங்கரவாத செயல்களாக இருக்கலாம், அல்லது வந்து படுகொலைகளாக இருக்கலாம், நான் கல்புரிக்கியாக இருக்கலாம், இல்லைனா வந்து கௌரி லங்கேஷ் போன்றவர்களுடைய படுகொலைகளாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து பாஜக தான் அதனுடைய பின்னணியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு போய் நீங்கள் போய் அதிமுக சேரலாமா அப்படிங்கிற கேள்வியும் அதில் இருக்குது. இதை வெளியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கேட்காம அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே கேட்குறாங்க. எப்போ பாஜகவோடு நம்ம சேரக்கூடாது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு.